நம்ம என்ன பண்ண போறோம்? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு 2, 3 வசனங்கள வாசிக்க போறோம். இது வந்து தாவீது கிட்ட தேவன் பண்ண ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்தியம். என்ன சொல்றாங்க? "உன் நாட்கள் நிறைவேறி, நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்பொழுது, நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கப் பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான்." இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தாவீதின் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இது கொஞ்சம் வந்து சாலமோன் கிட்ட நிறைவேறின ஒரு வார்த்தைகள். ஏன்னா, சாலமோன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டினார். இங்க ஒரு 3 காரியத்த நம்ம பார்க்கணும். என்னது? மெஸ்ஸியாவ குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. அப்படித்தான் வந்து யூதர்களும் புரிஞ்சு கொண்டாங்க. பின்பு கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து மெஸ்ஸியாவ பற்றி சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஏன் 3 காரியம் இதுல நம்ம பார்க்கணும். முதலாவது மெஸ்ஸியா, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததி. அப்ப மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன். 2வது நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அப்ப மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன் மாத்திரம் அல்ல மெஸ்ஸியா, தேவனுடைய குமாரன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். 3வது விஷயம் வந்து அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ அவருடைய ராஜ்யம் வந்து என்றென்றைக்கும் இருக்கும். மெஸ்ஸியா வந்து தாவீதின் குமாரன், மெஸ்ஸியா தேவனுடைய குமாரன், மெஸ்ஸியாவினுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை பார்க்க முடியும். இந்த வசனத்துல அந்த சத்தியத்தை தான் சொல்றாங்க. உண்மையாய் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். என்னது? அவருடைய குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை ஆணைய நம்ம பார்க்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுடன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன். தாவீதின் குமாரன், தேவனுடைய குமாரன். அப்படி நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்க போறோம். எதை சுவிசேஷமாக அறிவித்தார்கள்? எதை பற்றி சாட்சி சொன்னாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். பேதுரு பிரசங்கம் பண்றார். யாருக்கு பிரசங்கம் பண்றார்? இஸ்ரவேலரே. முழு இஸ்ரவேலரும் அங்க இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நியமித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கையிலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. சுவிசேஷம் சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. யாரை பற்றி சொல்றாங்க? இயேசுவை பற்றி சொல்றாங்க. நான் சொல்லும் வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? யாரை பற்றிய வார்த்தைகள்? இயேசுவை பற்றிய வார்த்தைகள். எப்படி தேவன் வெளிப்படுத்தினார் அவரை? அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், பலத்த செய்கைகளை செய்கிறவராய் வெளிப்படுத்தினார். ஆனா அந்த இயேசு என்ன பண்ணீங்க? சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை எழுப்பினார். அப்படி வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் கோடிட்டு காண்பிக்கிறார். அதை வாசிக்கிறேன். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழுவை காண ஒட்டீர். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சந்நிதியில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரை, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசியானது உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காணப்படுவதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்போ சங்கீதம் 16 கோடித்து காண்பிக்கிறாங்க. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது. நான் என்ன சொல்ல வராங்க என்பதை நம்ம பார்க்கலாம். 34 எப்படியா சொல்லிட்டு, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு
பாடுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். இது எங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கீதம் 110 சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாடுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். 2 சங்கீதத்தை கோடிட்டு காண்பிக்கிறாங்க. அவருடைய மரணத்தை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றியும். இந்த பிரசங்கத்தோட முடிவுல என்ன சொல்ல வராங்க? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள்.